ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான தமிழ் 50 வினாக்கள் பார்த்துடலாங்களா? ஸோ நம்ம நியூ சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தமிழ் தகுதி தேர்வுலேருந்து டெய்லி வந்து 50 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 50 வினாக்கள் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் வந்து 23. இதுக்கு முன்னாடி 22 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு சொல்லி தனியாக ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து டெஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, நாளையிலேருந்து ஜிஎஸ்ஸுமே சேர்த்து பார்க்க போகிறோம் மார்னிங் டைம், சரிங்களா? ஸோ மார்னிங் ஒரு 11 o'clock கீழே ஜிஎஸ் வந்து நம்ம டெஸ்ட் கொஷின் ப்ரீவியஸில் கேட்ட டெஸ்ட் கொஷின்ஸ் போட்டுருவோம். ஈவினிங் வந்து நைட் வந்து தமிழ் டெஸ்ட்டு பார்த்துக்கலாம், சரிங்களா? ஈவனாக ரெண்டையுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் ரெண்டே வந்து ஒன்றா நம்ம ரிவிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. ஸோ மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 400 rupeesல வந்து தமிழ் ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஒன்லைனர், பாக்ஸ் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயில்ஸ் தரேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மே 12லேருந்து பேட்ச் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, மே 12லேருந்து, சரிங்களா? 11 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், இணையான தமிழ் சொல்லை தேர்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கலைச்சொற்கள்னு வந்தாலே 6லேருந்து 12th வரைக்கும் தமிழில் வந்து ஃபுல்லாகவே நம்ம கலைச்சொற்கள் படிக்கணும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள், ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம படிச்சே ஆகணும், சரிங்களா? ஸோ கான்ஃபரன்ஸ்னால் என்னப்பா? கான்ஃபரன்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம்? ஆன்சர் மாநாடு. கான்ஃபரன்ஸ்னால் என்ன? மாநாடு. ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாருங்கள், கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஸோ பாருங்கள், கான்சுலேட் அப்படின்னு என்னப்பா? கான்சுலேட்னா என்ன? தூதரகம், இணைய தூதரகம், துணை தூதரகம், காப்பகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுப்பா வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, துணை தூதரகம் தான் சரி, சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது கேள்வி, உவமையின் பொருள் அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல சரியான பொருள் கேட்டிருக்காங்க. கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை நிகழ்வு. ஆன்சர் ஆப்ஷன் சி, அறியாமை நிகழ்வு. நாலாவது கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல என்று உவமைக்கு ஏற்ற பொருள் தருக. ஒற்றுமையின்மை, வெளிப்படைத்தன்மை, பயனற்ற செயல், எதிர்பாரா செயல். எதுப்பா வரும்? பயனற்ற செயல். ஆப்ஷன் சி, பயனற்ற செயல். ஐந்தாவது கேள்வி, பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல உவமை பொருளை தேர்க. பசுமரத்தாணி இது எப்படிப்பா இருக்கும்? ஆன்சர் எளிதில் மனதில் பதிதல். ஸோ பசு மரத்தில் பச்சையாக இருக்கிற மரத்தில் ஆணி அடித்தோம்னா நல்லா டக்குன்னு உடனே உள்ளே போயிடும், சரிங்களா? ஸோ எளிதில் மனதில் பதிதல் தான் சரி, சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 to 10 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்பாங்க, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து 23வது டெஸ்ட் பார்க்குறோமா, இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எத்தனை கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆறாவது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றனர். விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யானைகள் மனிதர்களை தாக்குவதில்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றது. ஸோ இதுக்கான சரியான கேள்வி கேட்டிருக்காங்க. யானைகள் மனிதர்களை எப்படி தாக்குகின்றன? ஸோ தவறு. யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றனர்? எதனால் தாக்குகின்றனர்? நம்ம அவங்களோட வழித்தடத்தில் போகிறங்காட்டி தான் வந்து அது வந்து நம்மளை தாக்குது, கரெக்டாக? அடுத்து வந்து பாருங்கள், யானைகள் மனிதர்களை எவ்வாறு தாக்குகின்றனர், யாரால் தாக்குகின்றனர்ங்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாமே தவறு. ஸோ ஏன் தாக்குகின்றனர் தான் சரி, கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. விரிந்தது, விரித்தது. விரிந்தது, விரித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான பொருள் கேட்டிருக்காங்க, சரிங்களா? படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். மழைக்காற்று வீசியதால் புவ்வினிதழ்கள் விரிந்தனர். மழைக்காற்று வீசியதால் புவ்வினிதழ்கள் விரிந்தனர். மயில் தோகை விரித்தது. ஸோ படித்து பாருங்க, கரெக்டாக? மழைக்காற்று வீசியது, அதனால் பூவோட இதழ்கள் வந்து தானாக விரியும். எப்போவுமே இதழ்கள் வந்து தானாக விரியும். மயில் வந்து தொகை விரிக்கும், தானாகவே விரிக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ விரிந்தனர், விரித்தது தான் சரி, கரெக்டாக? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. இதே மற்றது பாருங்கள், மழைக்காற்று மயில் தொகை விரித்தது, புவிநிதழ்கள் விரிந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது மழைக்காற்று வீசியதால் புவிநிதழ்கள் விரித்தது,
மயில் தொகை விரிந்தனர் அப்படிங்கிறாங்க. மயில் தொகை விரிந்தது, புவியின் இதழ்கள் காற்று மழை வீசியதால் விரிந்தனர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தவறான தொடர் அப்படின்னு. சரியானது ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. 8வது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையான தொடரை தேர்க. அடங்கு அடக்கு, அடங்கு அடக்குன்னு கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர். மனதை அடக்கினால் ஆசை அடங்கும், மனதை அடக்கினால் ஆசை அடங்கும். ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இருந்து பிழையான தொடர், தவறான தொடர். கொஷின் கரெக்டாக இந்த இடத்துல தான் நீங்கள் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். பிழையற்ற தொடர் கிடையாது, பிழையான தொடர் தான் கேள்வியே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ தவறானது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினார், இது வந்து சரியான தொடர். கரெக்டாக ஆசிரியர் வந்து அடக்கிறதுக்கு மாணவர் வந்து அடங்கினார்கள். காவலர் அடக்க திருடர் அடங்கினான். மனதை அடக்கினால் ஆசை அடங்கும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான தொடர். கரெக்டாக பிழையான தொடர், தவறான தொடர் எதுனா ஆப்ஷன் சி தான். ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ தவறான தொடர் எது? ஆப்ஷன் சி தான் வந்து தவறு. 9வது கேள்வி வந்து பாருங்கள். அகரவரிசைப்படுத்துக. பூனை, தையல், தேனீ, ஓணான், மான், வௌவால், கிளி, மாணவன், மனிதன், ஆசிரியர், பழம். சரிங்களா? சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அகரவரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து பாருங்கள், என்ன வரும்? ஆசிரியர் தானே வரும். ஆசிரியர் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க? 4லேயுமே ஆசிரியர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன வரும்? ஆக்கு அப்புறம் வந்து ஓ வருமா? கரெக்டாக ஓணான் வருமா? ஸோ அடுத்து ஓணான் எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 இதில் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர், ஓணான். கரெக்டாக அடுத்தது என்ன வரும்? கா வரிசையில் வரும். கா வரிசையில் கிளி. ஸோ இதுலேயுமே கிளி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தா வரிசை வருமா? தா வரிசையில் என்ன வரும்? தா தா தி தி தூ தேக்கு அப்புறம் தான் தை வரும். ஸோ அப்போ தை வராது, இந்த இது வராது. கரெக்டாக இங்கே தேல 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் தையல் இதுவும் சரி, பழமும் சரி. அடுத்து வந்து பாருங்கள் பூனை, இதுவும் சரி, மனிதனும் சரி. அடுத்து வந்து பாருங்கள் மாணவன், மாணவன், மான் 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாணவன், மான் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மாணவன் தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தானே மான் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ மாணவன், மான், வௌவால். கரெக்டாக? ஸோ இந்த கடைசி 3 மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷனும் வந்து ஒரே மாதிரி தான் வந்திருக்கு, கடைசி 3 மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் கொஞ்சம் நம்ம எப்படி சொல்ல டைம் எடுத்து படித்து பார்த்து ஆன்சர் பண்ணோம். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. கரெக்டாக? அடுத்து வந்து பாருங்கள், இதுவும் வந்து அகரவரிசைப்படி. 10வது கேள்வி, அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க. கோடை, கடல், கொண்டல், குளிர்ச்சி. கா வரிசையில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும்? கா தான் வரும். கால் என்ன? ஏபிசி 3மே இருக்கா? கடல், கடல், கடல். அடுத்தது என்ன வரும்? கடலுக்கு அப்புறம் வந்து கூ வருமா? குளிர்ச்சி. கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் பி பா. கடல், குளிர்ச்சி, கொண்டல், அப்புறம் தான் கோடை. கரெக்டுங்களா? அடுத்தது 11வது கேள்வி, தனி. தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினை முற்று கேட்டிருக்காங்க. வினை முற்று, முற்று பெற்றது. தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினை முற்று எது? தனிந்தது. ஆப்ஷன் பி தனிந்தது தான் சரி. 12வது கேள்வி, வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை அமைத்தல். சரிங்களா? வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை அஸ்தல், அமைத்தல். சரிங்களா? கட்டு. கட்டு என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்னப்பா? கட்டுதல். ஆப்ஷன் பி கட்டுதல், தல், கட்டுதல். சரிங்களா? 13வது கேள்வி, வாள். வாள் என்னும் சொல்லின் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. வாள் என்னும் சொல்லின் தொழிற்பெயர் என்ன? வாழ்க்கை. ஆப்ஷன் பி வாழ்க்கை தான் சரி. கரெக்டா? 14வது கேள்வி வந்து பாருங்க, மரம், மரம் இவ்விரண்டு சொற்களுக்கு பொருள் வேறுபாடு அறிக. ரகர வரிசை, நகர வரிசையெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அதில் வந்து ரகர வரிசையில் கொடுத்துருக்காங்க. மரம், மரம். இந்த மரம் அப்படின்னு என்னப்பா? தாவரத்தில் வர்றது. கரெக்டா? இந்த மரம் அப்படிங்கிறது வந்து வீரம். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி, தாவரம் மற்றும் வீரம். அதே 15வது கேள்வி வந்து பாருங்க, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இலை, 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 இலை. இலை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம இலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, மெலிந்து போதல். இந்த இலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூல் இலை. கரெக்டா? இலைனா மெலிந்து போதல், இந்த இலைனா நூல் இலை. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 16வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். பிழைகளற்ற தொடரை காண்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினர். என் வீட்டு தோட்டத்தில், இங்கே தவறு, மலர்களும் தவறு. கரெக்டா? அப்போ இந்த தொடர் தவறு.
என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினர். கரெக்டா? ஸோ இது வந்து சரியாக இருக்குது. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள். ஸோ இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க, இது வராது. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினர், இங்கேயும் மாற்றி கொடுத்துருக்காங்கண்ணா. கரெக்டாக? அப்போ இதுவும் வராது. அப்போ சரியான தொடர் எதுப்பா? பிழைகளற்ற தொடர்னா ஆப்ஷன் பி தான். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினர். கரெக்டுங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது சின்ன சின்ன பிழைகள் தான் இருக்கும், அதை நம்ம கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணோம். 17வது கேள்வி, வவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? வவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஒளியன், மெய்யொலி, மூக்கொலி, உயிரொலி. இதுப்பா உயிரொலி. ஆப்ஷன் டி உயிரொலி. 18வது கேள்வி, மரபு பிழையை நீக்குதல். கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ மலரை எடுத்து வான்னா சொல்லுவோம். கொடியில் உள்ள பூவை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. ஸோ இது தவறு. கொடியில் உள்ள மலரை கொண்டு வா, சரி, கொடியில் உள்ள பூவை கொண்டு வா தவறு. மலரை கொண்டு வானா, கொடியில் உள்ள மலரை பறித்து வானாலும் தவறு. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. ஸோ மலர் என்ன பண்ணுவோம்னா கொய்து தான் வருவோம். சரிங்களா? அப்போ சரியானது எது? ஆப்ஷன் டி, கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படிங்கிறது தான் சரியான தொடர். 19வது கேள்வி வந்து பாருங்க, சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். சரியான தொடர். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். ஸோ இது வந்து தவறாக இருக்கா? கைவினை கவிஞர்கள் தான் வரும். கரெக்டாக? கைவினை கலைகள் தான் வரும். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேங்கிறாங்க. கற்றுக்கொள்வேன் வரும், இங்கேயும் இக்குவல்ல. கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன், இங்கேயும் வந்து இக்கு கொடுத்துட்டாங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுறது. சரியான தொடர் வந்து ஆப்ஷன் ஏ, கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 20வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். திருவள்ளுவரை பற்றி கொடுத்துருக்காங்க. காலம் கிமு 31 சரிதான். 1330 திருக்குறள் வந்து எழுதியிருக்காரு. குறள் வெண்பாவால் ஆனது. மேல் கணக்கு நூல்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க. திருக்குறள் வந்து மேல் கணக்கு நூல்களில் ஒன்றா? மேல் கணக்கு நூல்கள்னால் 10 பாட்டு 8 தொகை அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? அதில் ஒன்றா? கிடையாதுல்ல. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து திருக்குறள். சரியா? இப்போ திருவள்ளுவர் காலம் வந்து கிமு 31ஆம் நூற்றாண்டு. 1330 குறள் எழுதியிருக்காரு. எத்தனை அதிகாரங்கள் என்ன இதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து குறள் வெண்பாவால் ஆனது. 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து திருக்குறள். சரிங்களா? ஆப்ஷன் டி வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 21 வந்து பாருங்க, மங்கள வழக்கு சொல் அல்லாததை தேர்வு செய்க. மங்கள வழக்கு சொல் அல்லாதது இதுப்பா. திருமுகம் வரும், வெள்ளாடும் வரும், நன்காடும் வரும், சோநாடு வராது. கரெக்டா? அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாதது, தவறானது. சரிங்களா? 22வது கேள்வி வந்து பாருங்க, அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அணுகுனா வா. அப்போ விலகு. ஆப்ஷன் சி. விலகு. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 23வது கேள்வி, களம் கூட்டல் ஏரி. களம் கூட்டல் ஏரி என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுப்பா? களம் கூட்டல் ஏரினா களமேரி. ஆப்ஷன் டி களமேரி தான் சரி. அடுத்தது வந்து பாருங்க, பிரித்தெழுதுக. செந்நெற்கட்டு. செந்நெற்கட்டு. ஸோ பிரித்து எழுத என்னப்பா வரும்? செந்நெற்கட்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு தான் சரியானது. சரிங்களா? 25வது கேள்வி, கண் கூட்டல் இல்லது. கண் கூட்டல் இல்லது சேர்த்து எழுதுனா என்னப்பா வரும்? ஆப்ஷன் சி, கண் இல்லது. கண் நிலது. கரெக்டா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. நம்ம 6th 12th வரைக்கும் சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொற்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். கரெக்டா? 26வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை கேட்டிருக்காங்க. மனிதர் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள்? மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்? இதுவும் தவறு. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டனர்? இதுவும் தவறு. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள்? மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான தொடர். அடுத்து பொறுத்துக்க வந்து பாருங்க, சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. சேகரம்னா என்னப்பா? சேகரம் கூட்டம். கெடிகலங்கி. கெடிகலங்கினா மிக வருந்தி. பின்னம் சேதம். வாகு. வாகுனா சரியாக. சரிங்களா?
சேகரம்னா என்ன? கூட்டம். கெடிக்கலங்கினா மிக வருந்தி. பின்னம் சேதம். வாகு சரியாக. ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 4, 1, 3 தான் சரியானது. இன்னொரு பொறுத்துக்க வந்து பாருங்கள், இதுவும் சொல்லும் பொருளும் தான். கடும்பு, கடும்புனா சுற்றம். கடும்புனா என்ன? சுற்றம். நரலும் ஒலிக்கும். நரலும் ஒலிக்கும். பொம்மல், பொம்மல்னா என்னப்பா? சோறு. பொம்மல்னா சோறு. படுகர்னா பள்ளம். படுகர்னா என்ன? பள்ளம். கடும்பு சுற்றம். நரலும் அப்படின்னா ஒலிக்கும். பொம்மல் அப்படின்னா சோறு. படுகர்னா பள்ளம். ஆன்சர் 3, 1, 4, 2 தான்ப்பா. ஆப்ஷன் டி 3, 1, 4, 2 தான் சரி. 29வது கேள்வி, சரியான தொடரை காண்க. ஒரு ஓர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறேன். ஓர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். சரியா? ஸோ இதில் பாருங்கள், அது ஒரு அழகான ஊர். அது ஒரு அழகான ஊர் அப்படிங்கிறாங்க. ஸோ உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஊர் வந்திருக்குது. அப்போ இது வந்து தவறு. கரெக்டாக? அது ஓர் அழகான ஊர். அது ஓர் அழகான ஊர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அது அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டாக? இதுவும் தவறு. அஃது ஒரு அழகான ஊர். அஃது ஒரு அழகான ஊரும் வராது. அஃது ஒரு அழகான ஊர். ஆப்ஷன் டி தான் சரி. அஃது ஒரு அழகான ஊர். ஆப்ஷன் டி தான் சரி. 30வது கேள்வி, சலவும் நன்று. சலவும் நன்று இது எவ்வகை தொடர்? சலவும் நன்று இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. சலவும் நன்றுன்னு என்ன? உரிசொல் தொடர். ஆப்ஷன் சி உரிசொல் தொடர். 31வது கேள்வி வந்து பாருங்கள், சரியான கூட்டப்பெயரை காண்க. சரியான கூட்டப்பெயர். ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, குதிரை மந்தை, கழுதை மந்தை. ஸோ இதில் வந்து சரியானது எதுப்பா? ஆட்டு மந்தை தான் சரி. ஆடுகள் வந்து கூட்டமாக இருக்கிறது என்ன சொல்லுவோம்? ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்து வந்து இதுவும் கூட்டப்பெயர் தான். புல். புல் கூட்டப்பெயர் என்னப்பா சொல்லுவோம்? புல் வந்து நிறையா இருக்கிறது என்ன சொல்லுவோம்? புல் கூட்டம், புல் கத்தை, புல் கட்டு, புட்குவியல் அப்படின்னு சொல்லுவோமா? கட்குவியல் தான் வரும். கரெக்டாக? இதுவும் தவறு, இதுவும் தவறு, இதுவும் தவறு. புட்கட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? புல்கட்டு அப்படிம்போம். புல் வந்து நிறையா இருக்கிறத வந்து என்ன சொல்லுவோம்? கட்டி கட்டி வச்சுருப்போம்ல, என்ன சொல்லுவோம்? புல்கட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 33வது கேள்வி வந்து பாருங்கள், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குறட்பாவில் பயின்று வரும் அணி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ தான்ப்பா நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது வந்து நம்ம திருக்குறள் வந்து 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ 200 குறளும் வந்து படிக்கணும். அதோட சொல்லும் பொருளும் படிச்சிருக்கணும். அது இல்லாமல் ஒரு சில குறள் வந்து அணிகள் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம படிக்கணும். கரெக்டாக? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி வந்து என்ன அணினா நிரல் நிறை அணி. ஆப்ஷன் டி நிரல் நிறை அணி. 34வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறான்னு கூற்றுக்காங்க. பாருங்க, கூற்று இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது ஆகும். இலக்கண நெறி வந்து மாறாமல் சரியாக வர சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி. காரணம் இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது. இது வந்து தனக்கான பொருளை வந்து மாறுபடும் இயல்பை உடையதுங்கிறாங்க. ஸோ இது வந்து மாறுபடாது. கரெக்டாக? ஆன்சர் வந்து என்னப்பா? கூற்று சரி காரணம் தவறுப்பா. ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு. 35வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க. கூற்று ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. கரெக்டாக? ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று வந்து மணிமேகலை. சரிதான். இந்த மணிமேகலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. நம்ம ஐம்பெருங்காப்பியங்கள்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி எல்லாம் போட்டிருப்பேன். அதில் சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குது, மணிமேகலைக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குது, சிறப்பு பெயர்னு சொல்லி தனியாக ஒரு டேப்லேஷன் மாதிரி கொடுத்து எதனால் அந்த சிறப்பு பெயர் அவங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி காரணத்தோடு நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. மணிமேகலை துறவு சரி. கரெக்டாக? இந்நூல் மணிமேகலை துறவு வாழ்க்கையை பற்றி கூறப்படுகிறது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் இன்னொரு பெயரும் உண்டு. கரெக்டாக? ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டுமே சரிப்பா. இந்நூலில் மணிமேகலை துறவு வாழ்க்கை பற்றி குறிப்பிடங்காட்டி தான் வந்து இது வந்து மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் இருக்குது. 36வது கேள்வி வந்து பாருங்கள், இதுவும் வந்து கூற்று காரணம் தான். கூற்று ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் கொளல் வினா. கரெக்டா? கேள்வியாக நம்ம கேட்குறது வந்து கொளல் வினா. சரிதான். காரணம் தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது வந்து கொளல் வினா அப்படிங்கிறாங்க. இதுவும் சரிதான். கரெக்டாக? கொளல் வினானா என்ன அப்படின்னா, தான் ஒரு பொருளை வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறத வந்து பற்றி வினவுவது வந்து பார்த்து கேட்குறது வந்து கொளல் வினா. ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டுமே சரிதான்ப்பா. ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி.
37வது கேள்வி, அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் பொருள் அறிந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. புல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆடு மாடுகளின் உணவு புல். ஆடு மாடுகளின் உணவு வந்து புல்லா? புல் அப்படின்னு தானே வரும். கரெக்டாக? இதுவும் தவறு. வயிறு நிறைந்து விட்டது என்பதன் பொருள் வந்து புல் அப்படிங்கிறாங்க. வயிறு நிறைந்து விட்டது என்பதன் பொருள் புல். இதுவும் தவறு. பறவை என்பதன் வேறு பெயர். பறவை என்பதன் வேறு பெயர் தான் என்னப்பா? புல். இந்த புல். சரிங்களா? பறவை என்பதன் வேறு பெயர் என்ன? புல். அழகான தாவரம் புல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல்லில் தான் வரும். இந்த புல் தான் வரும். கரெக்டாக? அப்போ இந்த புல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பறவையோட இன்னொரு பெயர் என்ன? புல்னு சொல்லுவோம். 38வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை. டேஸ் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை சொல்லிட்டாங்க. டேஷ் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால், ஏனெனில், அதுபோல, அதைவிட. ஸோ எதுப்பா வரும்? ஆன்சர் ஏ. அதனால் தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை. அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 39 சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. டேஷ் கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் அப்படிங்கிறாங்க. எனவே, அதுபோல, அப்படியானால், ஆனால். சொல்லி பாருங்க. ஒவ்வொரு சொல்லும் அந்த கோடிட்ட இடத்துல வச்சு சொல்லி பாருங்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தன. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரி. 40வது கேள்வி, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர். முதல் ஆழ்வார்கள் யார் பேர், எத்தனை பேர், ஏன் பேர், எதற்கு பேர்? எதுப்பா வரும்? எத்தனை பேர். ஆப்ஷன் பி எத்தனை பேர். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 41வது கேள்வி வந்து பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடு. ரவி வந்தான். ரவி வந்தான் அப்படிங்கிறாங்க. எதிர்காலம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? ரவி வந்தானுங்கிறது எதிர்காலமா? இல்லை, தவறு. நிகழ்காலத்தில் வரும். ரவி வருவான். ரவி வருவான் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்காலம். வருவான் இனிமே தான் வருவான் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம். சரி. ரவி வருகிறான் அப்படிங்கிறது இறந்த காலங்கிறாங்க. தவறு. ரவி சென்றானுங்கிறது நிகழ்காலம். இதுவும் தவறு. கரெக்டாக? அப்போ சரியானது எதுப்பா? ஆப்ஷன் பி ரவி வருவான் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம். 42வது சொல் வந்து பாருங்க. கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைந்த சரியான விடையை தேர்வு செய்க. திடல், சோறு, தயிர், விளையாட்டு, பறவை, கூட்டம், வாழை, கூடு. ஸோ இத்தனை சொற்கள் கொடுத்து இணைத்து சொல்ல சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? புதிய சொல் இணைத்து புதிய சொல் உருவாக்குக. விளையாட்டு, திடல், சரி. தயிர், சோறு, பறவை, கூட்டம். கரெக்டா? அடுத்து வந்து பாருங்கள். வாழை, சோறு, பறவை, திடல், பறவை, கூடு வராது. பறவை, கூட்டம், வாழை, திடல், தயிர், சோறு இதுவும் வராது. வாழை, திடல் வராது. கரெக்டாக? விளையாட்டு, திடல், வாழை, கூட்டம்ங்கிறாங்க. இதுவும் தவறு. பறவை, கூடு வரும். ஆனால் இது தவறு. சரிங்களா? இது தவறாக கொடுத்தங்காட்டி. இப்போ மூணுமே சரியானது எதுப்பா? ஆப்ஷன் ஏப்பா. விளையாட்டு, திடல், தயிர், சோறு, பறவை, கூட்டம் தான் சொல்லுவோம். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 43 வந்து பாருங்க. பயிற்சி. பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் எது? பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பயிற்சியில் என்னென்ன வரும்? நடை வரும், மொழி வரும், மூச்சும் வரும். மலை அப்படிங்கிறது வராதா? கரெக்டாக? இது வந்து மலையை குறிக்கும்னு சொல்ல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. அதாவது வந்து தவறானது எது, பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 44 சரியான எழுத்து வழக்கு தொடரை காண்க. எழுத்து வழக்கு தொடர்னா சுத்தமான தமிழ் எழுத்துக்கள். கரெக்டா? உசுரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். உசுரே உசுரே தவறு. உயிர் உயிர் போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். இதுவும் தவறு. உசுறு போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். இதுவும் தவறு. உயிரே உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். ஆப்ஷன் டி தான் சரி. உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேங்கிறது தான் சரியானது. அதாவது எழுத்து வழக்கில் சொல்லும்போது சுத்தமான தமிழில் தான் சொல்லுவோம். தூய தமிழில். சரிங்களா? 45வது கேள்வி வந்து பாருங்கள். பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. மழைநீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். மழைநீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய, பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். கரெக்டா? இதனப்பா சரியான தொடர். எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷனில். ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. மழைநீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய, பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். ஃபுல் ஸ்டாப். கரெக்டா?
மற்றதெல்லாம் பாருங்கள், இங்கே வந்து இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஒற்றை மேற்கோள் குறி, இங்கே வந்து ஆச்சரியக்குறி, சரி இந்த குறி கொடுத்துருக்காங்களா, அப்போ இதுவும் வராது. சரியானது எதுப்பா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 46வது கேள்வி, ஊர் பெயர்களின் சரியான மருவை தேர்வு செய்க. திருநெல்வேலி, திருநெல்வேலியோட மருவு பெயர் என்னப்பா? திருநெல்வேலியோட மருவு பெயர் நெல்லை. ஆப்ஷன் ஏ நெல்லை தான் சரி. 47 ஊர்களின் மருவு பெயர் மயிலாப்பூர். மயிலாப்பூரோட மருவு பெயர் என்ன? மயிலை. ஆப்ஷன் சி மயிலை தான் சரி. ஸோ இந்த மருவு பெயர்கள் வந்து நம்ம பிடிஎஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம், கரெக்டாக? ஸோ இதில் வந்து எல்லா ஊர்களோட மருவு பெயர்களும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 400 ருபீஸில் எல்லாருமே வாங்குற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். தமிழ் ஜிஎஸ் எல்லாமே சேர்த்தியே, சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குற டெஸ்ட் கொஷின்லேருந்து எல்லாமே சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில், அதுக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம், இல்லை கால் பண்ணி கூட டீட்டெயில் கேட்டுக்கலாம். ரிவிஷனுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து 10 days டைம் இருக்குது. ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றின டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரித்தெழுதுக. செய் நன்றி. செய் நன்றி சொல்ல பிரிச்செழுதுனா என்னப்பா வரும்? செய் கூட்டல் நன்றி. ஆப்ஷன் ஏ செய் கூட்டல் நன்றி. 49வது அவன் வந்தது. அவன் வந்ததுங்கிறது என்ன வலுப்பா? ஆமாம், உங்களுக்கான கொஷின் கொடுக்கல. ஸோ இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். அவன் வந்தது அப்படிங்கிறது என்ன வலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. உலை. 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 ஸோ இந்த உலை அப்படிங்கிறது வந்து வேலை குறிக்கும், இந்த உலை அப்படிங்கிறது வலியை குறிக்கும், சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி தான்ப்பா சரி. உலை, உழைப்பு அப்படின்னா வேலை குறிக்குமா? கரெக்டாக. இந்த உலை அப்படிங்கிறது வலியை குறிக்கும், சரிங்களா? இன்றைக்கான 50 வினாக்கள் வந்து பார்த்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சது, உங்களுக்கான ஒரு கொஷினும் கொடுத்துருக்கு, அதுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளையிலேருந்து மார்னிங்கில் வந்து ஜிஎஸ் டெஸ்ட்டும் இருக்குது, அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.